வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிரைமியாவில் ரஷ்ய ராணுவ விமானம் மோதி விபத்து, 29 பேர் உயிரிழப்பு. ஈரான் ஏவுகணைகளை எதிர்கொள்ள தயாராகும் பிரிட்டன், ரகசிய ராணுவ தளங்கள் குறித்து முக்கிய தகவல். பிரித்தானிய மருத்துவர்களுக்கு ஸ்டாமர் 48 மணி நேர கெடு வேலை நிறுத்த மீளப்பெற வலியுறுத்தல். ஆங்கில கால்வாயில் புட்டினின் 8 நிழல் கப்பல்கள், பிரித்தானிய அரசின் அமைதியால் அச்சம். துபாய் அருகே எண்ணெய் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல், தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. மீண்டும் ஒரு சாலிஸ்பரி பாணி தாக்குதலுக்கு புட்டின் திட்டம், நாடு கடத்தப்பட்ட தொழிலதிபர் எச்சரிக்கை. ஈரானிய ஆயுத கிடங்கு மீது அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டு வீச்சு, நிலத்தடி தளங்கள் தகர்ப்பு. எரிபொருள் விலை உயர்வால் திணறும் கொசோவோ, ஐரோப்பாவின் ஏழை நாடு எதிர்கொள்ளும் நெருக்கடி. ஹோர்முஸ் நீரிணையில் பிரிட்டனின் இலக்கு தவறாத ட்ரோன்கள், ஈரானிய அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி. இனி விரிவான செய்திகள். கிரைமியாவில் ரஷ்ய ராணுவ விமானம் மோதி விபத்து, 29 பேர் உயிரிழப்பு. ரஷ்யாவுக்கு சொந்தமான AN-26 ரக ராணுவ விமானம் கிரைமியா பகுதியில் உள்ள செங்குத்தான மலைப்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 23 பயணிகள் மற்றும் 6 ஊழியர்கள் என மொத்தமாக 29 பேர் உயிரிழந்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. வழக்கமான பயணத்தின் போது கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்த இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உக்ரைனின் அன்டோனோவ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த சோவியத் காலத்து விமானங்கள் கடந்த காலங்களிலும் பலமுறை விபத்துகளை சந்தித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. விமானத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்களோ அல்லது வெளிப்புற சேதங்களோ ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிரைமியா பகுதியில் போர் சூழல் நிலவி வரும் வேளையில் இந்த விமான விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிடமிருந்து வரக்கூடிய ஏவுகணை அச்சுறுத்தல்களை முறியடிக்க பிரிட்டன் தனது அதிகம் அறியப்படாத ராணுவ தளங்களை தயார் நிலையில் வைத்துள்ளது. சைப்ரஸ் தீவில் உள்ள அகரோத்ரி விமானப்படை தளம் மத்திய கிழக்கிலிருந்து வரும் ஏவுகணைகளை இடைமறிக்க மிக முக்கிய மையமாக செயல்படுகிறது. வடக்கு யார்செயரில் உள்ள ரைப் மென்வித் ஹில் தளம் அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானின் ஏவுகணை நகர்வுகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்த தளங்கள் அதிநவீன ரேடார் அமைப்புகள் மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலம் வான்வெளியில் வரும் ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டறியும் திறன் கொண்டவை. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் பிரிட்டன் தனது வான் பாதுகாப்பு வளையத்தை வலுப்படுத்துவதில் தீவிரமாக உள்ளது. நேட்டோ படைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் இந்த தளங்கள் பிரிட்டன் மட்டுமின்றி அதன் நட்பு நாடுகளையும் பாதுகாக்கும் முக்கிய அரணாக கருதப்படுகிறது. பிரித்தானிய மருத்துவர்களுக்கு ஸ்டாமர் 48 மணி நேர கெடு வேலை நிறுத்த மீளப்பெற வலியுறுத்தல். பிரித்தானியாவில் மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ள 6 நாள் வேலை நிறுத்தத்தை கைவிட பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் 48 மணி நேர கெடு விதித்துள்ளார். தற்போது முன்மொழியப்பட்டுள்ள ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகளை மருத்துவர் சங்கம் ஏற்க தவறினால் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். மருத்துவர்களின் இந்த வேலை நிறுத்த முடிவு தேவையற்றது மற்றும் பொறுப்பற்றது என்று பிரதமர் கடுமையாக சாடியுள்ளார். பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாவிட்டால் வழங்கப்பட இருந்த 4000க்கும் மேற்பட்ட கூடுதல் மருத்துவ பயிற்சி இடங்கள் திரும்ப பெறப்படும். ஈஸ்டர் விடுமுறைக்கு பின் ஏப்ரல் 7 முதல் மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளதால் பொதுமக்களின் சுகாதார சேவை பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆங்கில கால்வாயில் புட்டினின் 8 நிழல் கப்பல்கள், பிரித்தானிய அரசின் அமைதியால் அச்சம். ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சொந்தமான 8 நிழல் எண்ணெய் கப்பல்கள் தற்போது ஆங்கில கால்வாய் பகுதியில் முகாமிட்டுள்ளன. உக்ரைன் போருக்காக ரஷ்யா மீது விதிக்கப்பட்டுள்ள சர்வதேச பொருளாதார தடைகளை மீறி இந்த கப்பல்கள் ரகசியமாக எண்ணெயை கடத்தி வருகின்றன. இந்த கப்பல்கள் தரம் குறைந்தவை மற்றும் முறையான காப்பீடு இல்லாதவை என்பதால் இவை ஏதேனும் விபத்துக்குள்ளானால் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. பிரிட்டிஷ் கடல் எல்லைக்கு மிக அருகிலேயே இந்த கப்பல்கள் பயணித்தாலும் பிரிட்டன் அரசு அவற்றை இதுவரை பறிமுதல் செய்யவில்லை. சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி ஒரு கப்பல் ஆபத்தான நிலையில் இருந்தால் மட்டுமே அதனை தடுத்து நிறுத்த முடியும் என்பதால் பிரிட்டன் இதில் தயக்கம் காட்டுகிறது. ரஷ்யாவின் இந்த நிழல் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த பிரிட்டன் அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என பாதுகாப்பு நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்.
துபாய் அருகே எண்ணெய் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல், தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. துபாய் கடற்கரையிலிருந்து சுமார் 31 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடம் இருந்த குவைத் நாட்டுக்கு சொந்தமான அல் சல்மி என்ற எண்ணெய் கப்பல் மீது மர்ம பொருள் மோதி தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தாக்குதலால் கப்பலின் வலது பக்கம் சேதமடைந்து தீப்பற்றியது. இருப்பினும் துபாய் மீட்பு படையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர். கப்பலில் இருந்த 24 ஊழியர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மற்றும் கடலில் எண்ணெய் கசிவு போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என உறுதி செய்யப்பட்டது. ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே நிலவி வரும் போர் பதற்றத்தின் ஒரு பகுதியாக இந்த ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சுமார் 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை சுமந்து சென்ற இந்த கப்பல் தாக்கப்பட்ட செய்தி வெளியானதை அடுத்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இப்பகுதியில் பயணிக்கும் மற்ற வணிக கப்பல்களுக்கு பிரிட்டன் கடல்சார் வர்த்தக அமைப்பு புதிய பாதுகாப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மீண்டும் ஒரு சாலிஸ்பரி பாணி தாக்குதலுக்கு புட்டின் திட்டம், நாடு கடத்தப்பட்ட தொழிலதிபர் எச்சரிக்கை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரிட்டன் மண்ணில் மீண்டும் ஒரு நச்சு தாக்குதலை நடத்த வாய்ப்புள்ளதாக நாடு கடத்தப்பட்ட ரஷ்ய கோடீஸ்வரர் மிகைல் கோடர்கோவ்ஸ்கி எச்சரித்துள்ளார். 2018 சாலிஸ்பரியில் சர்ஜி ஸ்கிரிபால் மீது நடத்தப்பட்ட நோவிசோக் நச்சு தாக்குதலை போன்ற ஒரு சதித்திட்டம் தீட்டப்படலாம் என்று அவர் கூறியுள்ளார். உக்ரைன் போரில் பிரிட்டன் தொடர்ந்து உதவி வருவதால் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ரஷ்யா இத்தகைய தாக்குதலை முன்னெடுக்கக்கூடும் என தெரிகிறது. ரஷ்ய உளவு அமைப்புகள் ஐரோப்பா முழுவதும் உள்ள எதிர்ப்பாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. புட்டினின் ஆட்சியை விமர்சிப்பவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்களும் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ரஷ்யாவில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை கண்காணிக்கவும் முறியடிக்கவும் பிரிட்டன் உளவுத்துறை தனது பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானிய ஆயுத கிடங்கு மீது அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டு வீச்சு, நிலத்தடி தளங்கள் தகர்ப்பு. ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள மிகப்பெரிய நிலத்தடி ஆயுத கிடங்கு மற்றும் ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா அதிரடி வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் நிலத்தடியில் மிக ஆழமாக உள்ள இலக்குகளை துளைத்து சென்று அழிக்கும் திறன் கொண்ட 5000 பவுண்ட் எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஈரானிய புரட்சிகர காவல்படைக்கு சொந்தமான இந்த தளங்களில் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஏவுகணைகள் சேமிக்கப்பட்டிருந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் ஏற்படுத்திய முடக்கத்திற்கு பதிலடியாகவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் B-2 ஸ்பிரிட் போர் விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் நிலத்தடி தளங்கள் பலத்த சேதமடைந்ததை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த தாக்குதலால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளதோடு உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரக்கூடும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் திணறும் கொசோவோ, ஐரோப்பாவின் ஏழை நாடு எதிர்கொள்ளும் நெருக்கடி. ஈரானிய போர் சூழலால் உலகளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வு ஐரோப்பாவின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றான கொசோவோவை கடுமையாக பாதித்துள்ளது. கொசோவோவில் டீசல் விலை லிட்டருக்கு 1.10 இருந்து 1.70 வரை உயர்ந்துள்ளதால் விவசாயம் மற்றும் போக்குவரத்து துறைகள் பெரும் முடக்கத்தை சந்தித்துள்ளன. அந்நாட்டில் சொந்தமாக எரிபொருள் உற்பத்தி இல்லாததால் இறக்குமதி விலையை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது சாமானிய மக்களின் வாழ்க்கை செலவை அதிகரித்துள்ளது. குறிப்பாக உருளைக்கிழங்கு பயிரிடும் பருவத்தில் டீசல் விலை உயர்ந்துள்ளதால் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையில் பிரிட்டனின் இலக்கு, தவறாத ட்ரோன்கள், ஈரானிய அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானிய படைகளை எதிர்கொள்ள பிரிட்டன் தனது புரோடெக்டர் ரக ட்ரோன்களை களமிறக்கியுள்ளது. இந்த அதிநவீன ட்ரோன்கள் லேசர் தொழில்நுட்பம் மூலம் துல்லியமாக இலக்குகளை கண்டறிந்து தாக்கும் திறன் கொண்டவை. இவை ஒருபோதும் இலக்கை தவற விடாது என கூறப்படுகிறது. சுமார் 40 மணி நேரம் வரை தொடர்ந்து பறக்கும் திறன் கொண்ட இந்த ட்ரோன்கள் கடல் பகுதியில் நடக்கும் சட்டவிரோத நகர்வுகளை துல்லியமாக கண்காணிக்கும். ஈரானின் சிறிய வேகப்பந்து படகுகள் மற்றும் ஏவுகணை தளங்களை முறியடிக்க இந்த தொழில்நுட்பம் மிக முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது.